ஸோ ஏப்ரல் 18, 2023 ஒரு மறக்க முடியாத நாள். கொஞ்சம் கூட நாங்கள் யோசிச்சே பார்க்கல இந்த மாதிரி ஒரு நாளை நாங்கள் தாண்டணும், இது எங்களோட லைஃப்பில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது இன்னைக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லணும். ஏன்னா அப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு காமனான மேன் தான். எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமோ எந்த ஒரு தவறான காரியங்களோ எதுவுமே இல்லை. ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக உடம்புக்கு ஒத்துக்காது. ஏதாவது பிரச்சனைகள், கேஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளங்கள் வரும். அடிக்கடி வயிற்று வலி, இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு தான் இருந்துச்சு. நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஓகே, ஏதோ கேஸ் ட்ரபிள் போல, கேஸ் ப்ராப்ளம் போலன்னு சொல்லிட்டு அதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தப்போ தான் என்னுடைய ஒய்ஃபோட ரிலேஷன் வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதை அட்டன் பண்ணிட்டு மதியம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் சோஃபாவில் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக வயத்தில் ஒரு சின்ன பெயின் கிரியேட் ஆச்சு. ஓகே, நார்மலாக நம்ம சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல போல, ஓகே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அன்னைக்கு நைட்டுமே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோமே கொஞ்சமாக வலி இருந்துட்டு தான் இருந்துச்சு. அப்போ லைட்டாக அந்த கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்ப்ரைட்டு, அந்த மாதிரி வாங்கி குடிச்சு பார்த்தேன். வலி குறையிற மாதிரி இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னன்னா ரொம்ப பயங்கரமான வலி கிடையாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக வலிச்சுட்டே ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்தது. சரி, இதை நம்ம தாண்டிடலாம், தூங்கிடலாம்னா சரியாயிடும் அப்படின்னு நினச்சி அன்னைக்கு தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையிலேயுமே ஒரு சின்ன ஒரு வலி இருந்துகிட்டே தான் இருந்தது. நான் ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டேன், ஓகே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு, ஒய்ஃப் சொல்லிட்டு இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு, பட் வேணாம் சரியாயிடும், எப்போவுமே வர்றது தான் அப்படின்னு நினச்சி நானும் அப்படி விட்டுட்டேன். இப்படியே இருந்த டைம்ல அதுக்கடுத்த நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா, எழும்பின உடனே கொஞ்சம் வலி கொஞ்சம் அதிகமா இருந்தது. என்னால நடக்கவோ உட்காரவோ முடியல, கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபீவர் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருந்துச்சு. ஆனா எவ்வளவு என்னெல்லாம் நாங்க பார்க்கல. ஸோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டைம் ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க தவிர எதுலையுமே ஒரு சின்ன ஒரு ரிலீஃபோ ஒரு பெயின்ல இருந்து ஒரு சின்ன ரிலீஃபோ எதுவுமே கிடைக்கல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒய்ஃபுக்கும் சரி, ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு சின்ன பயம் வந்துச்சு. சரி ஓகே, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்ட்டு ஒய்ஃப் தான். இதில் என்னன்னா, கையில் ஒரு 1 year குழந்தை இருக்காங்க. ஸோ அவங்களையும் வச்சுட்டு ஒய்ஃப் தான் டக்குன்னு கீழே போய் ஆட்களை கூட்டிட்டு ஒரு ஆட்டோவை அரேஞ்ச் பண்ணி, ஏசப்போட சுத்த கிருபையில் அந்த டைமில் எங்களால் கார் ஓட்ட முடியாது, பைக் ஓட்ட முடியாது. ஸோ ஏசப்பாவா பார்த்து எங்களுக்கு உதவி செய்ய ஒரு பிரதரை அனுப்பி வச்சாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஆட்டோ கிடச்சிச்சு. ஸோ அந்த ஆட்டோவில் ஏறி போனேன். ஸ்டெப்ஸ் இறங்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலுமே ஓகே இறங்கி போயிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஒய்ஃபோட ரிலேஷன் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் தான். ஸோ ஓகே, தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில கூட எனக்குள்ள என்ன தாட் அப்படின்னா, இது என்ன உனக்கு என்ன இவ்வளோ பெரிய வழியா, எதுக்கு இவ்வளோ ட்ராமா பண்ற, ஏன் அப்படி இருக்க அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ளான ஒரு தாட்டு. இது என்ன நார்மலான ஒரு ஸ்டொமக் பெயின் தானே, இதுக்கு ஹாஸ்பிட்டல்ன்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட கேரக்டரே அப்படிதான், ஹாஸ்பிட்டல்ல நான் அந்த அளவுக்கு விரும்ப மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் யோசிச்சு போய்கிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. இறங்கி உட்கார்ந்துட்டு இருக்கேன். பட் எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா தான் இருக்கு, என்னால உட்கார முடியல. ஸோ டாக்டர்கிட்ட போய் டாக்டரை பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணும்போது, இது காலையில ஒரு 9:30 மணி இருக்கும். கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டாக்டர் ஒன்னொன்னா கேட்கறாங்க. ஸோ எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா டாக்டர் சொன்னது என்னன்னா, மேபி ஸ்டோனா இருக்கலாம். ஸோ அதுக்கான நம்ம டெஸ்ட் எடுக்கணும். பட் டெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னா நீங்க இங்க ஹாஸ்பிட்டலே எடுக்கணும் அப்படின்னா மதியானம் 1:30 மணிக்கு மேல தான் வருவாங்க ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதுக்கப்புறமா தான் டெஸ்ட் எடுத்து பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும், இல்லை அப்படின்னா நீங்க வெளியில போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க. ஸோ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எனக்கு வெளியில போற அளவுக்கு எனக்கு உடம்புல தெம்பு இல்லை. ஏன்னா நான் சாப்பிட்ட எல்லாமே வாந்தி எடுத்துட்டேன், எதுவுமே உடம்புல சுத்தமா ஸ்ட்ரென்த்தே கிடையாது. சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணலாம், இங்கேயே கேஷுவாலிட்டி இருந்துச்சு, ஸோ அங்கே போய் படுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கலாம் தான் முடிவு பண்ணோம். ஸோ அங்கே படுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. என்னால் அது என்ன ஏதுன்னு சொல்ல தெரியல. என்னோட கையில் இருக்கிற நடுக்கத்தை பார்த்து டாக்டர் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஓகே வலி அதிகமாக இருக்கு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி அதுக்கான பெயின் கில்லர்ஸையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த நேரத்தில் காய்ச்சல் பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே, எல்லாமே நமக்கு நெகட்டிவா இருக்கு. ஸோ அடுத்ததான் பெயின் கில்லரோட டோஸை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னாச்சு அப்படின்னா, நான் தூங்கிட்டேன். அந்த பெயின் கில்லர் டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்தாங்க, ஸ்கேன் பண்றதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் வந்தாங்க. ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க தேடிட்டே இருக்காங்க. அவங்க ஒன்னொன்னா என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க, எங்க வலிக்குது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நானும் ஒன்னொன்னா அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பட் ஒரு கட்டத்துல வரும்போது அவங்களால என்ன எதுனே கண்டுபிடிக்க முடியல. அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா,
தம்பி உனக்கு என்ன இருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஸ்டோன் கிடையாது, பட் வேற ஏதோ இருக்கு, ஏதோ கருப்பாக இருக்கு, அது என்னன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் அதை வந்து இன்னும் டீட்டெயிலாக சிடி ஸ்கேனில் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறோம், ஸோ அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோம், நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ ஒரு பக்கம் எனக்கு என்னன்னா ஸ்டோன் இல்லை, ஓகே நம்ம தப்பிச்சிட்டோம், அப்போ ஏதாவது சின்ன விஷயம்தான் போல, ஒரு மருந்து கொடுத்துருவாங்க, நம்ம கிளம்பிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்குன்னு சொல்லி. ஏன்னா 1 இயர் கிட்டும் அப்படியே என் கூட தான் இருக்காங்க, ஒய்ஃபும் இருக்காங்க, அங்கேயே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் சுற்றி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த கேஷுவாலிட்டியில் தான் திருப்பி போய் என்னை படுக்க வச்சாங்க, ஒய்ஃபும் பக்கத்தில் தான் இருந்தாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஓகே சிடி ஸ்கேன் பண்ணணுன்ற சுச்சுவேஷனுக்கு ஓகே ஈவினிங் ஆயிரும், ஒரு 5:30 மாதிரி பண்ணலாம், ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும், டைமிங் அப்போ தான் சரியாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு படுத்திருந்தேன். இதில் என்ன அப்படின்னா நான் அது வரைக்கும் எதுவுமே சாப்பிடல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரிப்ஸ் ஏற்றணும்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்றா ஏறிட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் ஒரு பலன் இருந்தது, அப்படியே ஓடிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆக ஆக ஒரு ஈவினிங் டைமில் ஒய்ஃப் வந்து என் கால் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, நான் ஃபீட் பண்ணிட்டு நான் அப்படியே படுத்திருக்கிறேன், தூங்கி எழுந்தேன். இப்போதான் ஒய்ஃபை பார்க்குறேன், ஒய்ஃப் கேட்குறாங்க இப்போ ஓகேவா அப்படின்னு. நான் ஓகேன்னு சொல்லி கண்ணை மூடி இப்படி மேலே பார்க்கும்போது ஒரு பெயின் ஒன்று வந்தது. அந்த பெயினை இது வரைக்கும் நான் என் லைஃப்ல எந்த ஒரு நேரத்துலையுமே நான் அனுபவிச்சது கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப என்னால் தாங்கிக்க முடியாத ஒரு பெயின், அதாவது ஒரு பேக் போன்ல இருந்து அப்படியே கீழே லெக் எல்லா இடத்துலையுமே அந்த பெயின் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. ஏதோ இந்த அனிமேஷன்ஸ்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த வைரஸ் அப்படியே பரவுறது. ஸோ அந்த எஃபெக்ட் மாதிரியே என்னுடைய உடம்பு எல்லாமே பரவ ஆரம்பிச்சது. என்னால் வந்து அதை டாலரேட்டே பண்ண முடியல, துடிக்க ஆரம்பிச்சேன், கத்த ஆரம்பிச்சேன், என்னை காப்பாத்துங்க, எனக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க, ஏதாவது கொடுங்க, நான் அவ்வளோ கெஞ்சினேன், அவ்வளோ கதறினேன். பட் யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. நர்ஸும் டாக்டரும் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு. இதில் ஒரு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு வந்து கிட்னில இருந்து ஸ்டோன் வருதா இருக்கும், ஸோ அந்த நாள் கூட இந்த வலி இருக்கும், நீங்கள் பாத்ரூம் போய் செக் பண்ணுங்க அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் இறங்கி, நடக்கவே முடியல அந்த பெயினில், ஆனாலுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ணி நடந்து அங்கே பாத்ரூமில் வெயிட் பண்ணி அங்கே உள்ளே போய் யூரின் போய் பார்க்கும்போது எதுவுமே வரல. பட் யூரின் எல்லாமே ரெட் கலர்ல வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த யூரின் மட்டும் ரொம்ப ரெட்டா போச்சு. சரி ஓகே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றத நான் உணர்ந்துட்டேன், வெளியில வந்து சொன்னேன், ஸோ இதுதான் நடந்துச்சு அப்படின்னு. அவங்களும் ஓகே நீங்க படுத்துக்கோங்க, நாங்க இன்னொரு டோஸ் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டேன். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு, சிடி ஸ்கேனுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க, கொண்டு போனாங்க, ஸ்கேன் எடுத்தாங்க, எடுத்து திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது வந்து நான் காலையில 9:30 அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனேன், சாயங்காலம் 5:30 மேலே ஆயிடுச்சு. ரிசல்ட் வர ஒரு 1 hour ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி கேஷுவாலிட்டியில் போய் படுத்துக்கிட்டேன். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஈவினிங்ல வந்து எனக்கு சுற்றி அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் அப்படியே தூங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஒய்ஃப் வந்து பக்கத்தில் வந்து நின்னாங்க, அப்படியே பேசிட்டு இருந்தாங்க. சரி ஒன்றும் இல்லை, உனக்கு சரியாயிடும், ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ திடீர்னு நாங்கள் பின்னாடிலேருந்து ஒரு சத்தம், டாக்டர் வந்துட்டு இல்லை அது அப்பெண்டிக்ஸாக இருக்கும், ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அது லைட்டாக தான் கிடைச்சு. நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஓகே பக்கத்தில் ஏதோ பேஷண்ட் போல அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அவர் வச்சிருந்த ரிப்போர்ட் என்னோடது தான். ஓகே அப்பெண்டிக்ஸ் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும். டாக்டர் வந்து சொன்னது என்னன்னா, ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு 1 day ஆப்ரேஷன் தான், இன்னைக்கு நைட்டு நாங்கள் பண்ணிடுவோம், நாளைக்கு நைட்டு நீங்க வீட்டுக்கு போயிடலாம், ரொம்பவே சிம்பிள் தான் அப்படின்னாங்க. எனக்குமே ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே ஏதோ ஒன்று நமக்கு இருந்ததை இயேசுபா கிருபையில நம்ம பார்த்துட்டோம், அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை இப்போ ஆப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்றது. ஏன்னா எனக்கு அந்த வலியை வந்து சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அதனால எனக்கு அந்த ஆப்ரேஷன் கூட பெருசா தெரியல. ஓகே நீங்க ஆப்ரேட் பண்ணுங்க தாராளமா, எனக்கு வந்து இதுல இருந்து எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சா போதுன்ற நிலைமையில தான் நான் இருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாத்தி என்னை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்தனால என்ன வந்து சரி நாளைக்கு காலையில வந்து ஆப்ரேஷன் உங்களுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காலையில ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் ரூம் எடுத்து ரூமில் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் தூங்கி எழுந்தேன். காலையில் ஒரு 6 மணிக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலையில எல்லாமே ரெடி ஆகி, ஸோ இந்த இடப்பட்ட நேரத்தில் நான் எதுவுமே சாப்பிட்ற இடத்துல ஜஸ்ட் ட்ரிப்ஸில் தான் ஓடிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட பலன் எல்லாம் போய் ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே எழுந்து நடக்க கூட முடியல. ஸோ அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நான் ஒரு 6 மணி ஆச்சு. சரி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உட்கார்றதுக்கு வரேன். கரெக்டாக சர்ஜரி பண்ணுற அனஸ்தீசியா டாக்டர் வந்தாங்க. டாக்டர் வந்துட்டு சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, ஏன் இவ்வளோ நாள் விட்டீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே விசாரிச்சாங்க. என் கண்ணை பார்த்தாங்க, கையை பார்த்தாங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக ஜாண்டிஸ் இருக்கு, ஜாண்டிஸ் 4க்கு மேலே இருக்கு, விச் இஸ் கொஞ்சம் ரிஸ்க் தான் இப்போ ஆப்ரேஷன். இது மற்ற ஏதாவது ஆப்ரேஷன் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணி வந்திருக்க மாட்டோம். பட் அப்பெண்டிக்ஸ்னால எங்களுக்கு வேற வழி இல்லை, ஆப்ரேஷன் பண்ணுறோம், நீங்கள் பயப்படாதீங்க, அதுக்கு அடுத்ததாக நாங்கள் வந்து ஜாண்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க.
ஸோ உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆப்ரேஷன். பட் ஆப்ரேஷன் அப்பெண்டிக்ஸ் மட்டும் இல்லை, வேற ஒரு நோயும் இருக்குது. ஸோ அதையும் டாலரேட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஓகே ஒரு சின்ன ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே நமக்குள்ள வேற ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு போல, என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வரும் போகும் அப்படின்னு தான் இருந்தது. டைம் ஆக ஆக நான் ரொம்ப வீக் ஆகிட்டு இருந்தேன். 6ன்னு சொன்னது 7:30 ஆயிடுச்சு. 7:30 உள்ளே எடுத்துகிட்டு போனாங்க. என் ஒய்ஃபும் என் பின்னாடி தான் வந்தாங்க. இன்னும் அது அப்படியே ஞாபகம் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரக்சரில் எடுத்துகிட்டு போயிட்டு வீல் சேரில் எடுத்துகிட்டு போய் அங்கே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போனாங்க. ஒய்ஃபை டோர்லேயே வச்சு வழி அனுப்பிட்டு நான் உள்ளே போயிட்டேன். என்னால் ஆக்சுவலாக ஒய்ஃப்கிட்ட திரும்பி பார்த்து பேசவோ எடுக்கவோ கூட எனக்கு தெம்பு இல்லை. அதுக்கு கூட எனக்கு மைண்ட் வந்து வேலை செய்யலை. ஜஸ்ட் என்னை வந்து உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. நான் வந்து அப்போ எப்படின்னா ஒரு 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 உடம்புல வந்து உயிர் கிடையாது, வெறும் என்னோட உடம்பு மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருந்தேன். என்னை கொண்டு போய் வச்சாங்க ஆப்ரேஷன் தியேட்டர்ல. அப்புறமா போய் படுக்க வச்சாங்க. படுக்க வச்சுட்டு அந்த 2 கையும் கெட்டி போட்டாங்க. கெட்டி போட்டுட்டு என்கிட்ட பேசினாரு டாக்டர், ஒன்னும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு. கையில் ஏதோ பண்ணாங்க, எனக்கு என்ன ஏதுலாம் தெரியல. அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆன மாதிரி, சில் ஆன மாதிரி அப்படியே ஆயிட்டு இருந்துச்சு. என்ன சொன்னாங்க, கொஞ்சம் கீழே இறங்கி படுங்க அப்படின்னாங்க. கீழே லைட்டா கொஞ்சம் கீழே இறங்கி படுத்துட்டு தலையை சாய்ச்சேன். அப்போ எனக்கு வந்துட்டு லைட்டா மருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட்லேயே நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து எந்த ஒரு நேரத்துலையுமே இல்லை நான் தூங்க மாட்டேன், மயங்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பண்ணாம, ஓகே நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும், நம்ம சீக்கிரத்துல மயங்க ட்ரை பண்ணணும், அப்படி நான் என்னெல்லாமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நான் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு அப்படியே நான் தூங்கிட்டேன். ஆக்சுவலா அதுக்கடுத்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. நான் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. ட்ரெஸ் ஃபுல்லா பிளட்டு, கையில வந்து ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு. 2 கையிலையுமே மாத்தி மாத்தி ட்ரிப்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. யூரின் பேக் போட்டிருக்காங்க. அப்புறமா இன்னொரு டியூப் ஏதோ போயிருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஃபீல் பண்றீங்களா, ஏதாவது கஷ்டமா இருக்கான்னு கேட்டாங்க நர்ஸ் வந்து உடனே. ஏன்னா அப்பதான் மயக்கம் தெரிஞ்சேன். ஸோ அவங்க கேட்டப்ப நான் பேச ட்ரை பண்ணேன். பட் என்னால் பேசவே முடியல. என்னடா ஐயோ தொண்டை வலி வந்துருச்சு போல, எனக்கு அடிக்கடி தொண்டை வலி வந்து ஃபீவர் வரும், அதனால திருப்பி எனக்கு ஃபீவர் வந்துருச்சு போல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு தொண்டை வலிக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது வழியே உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெச்சா இருக்கும், ஸோ அதனால அந்த பெயின் இருக்கும், ஒரு 1 டேல சரியாயிரும் அப்படின்னாங்க. ஓகே அது வேற ஏதோ போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் நார்மலா தான் இருந்தேன். ஓகே எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, ஒரு ஆப்ரேஷன் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு, நம்ம நல்லா ஆயிட்டோம், சீக்கிரத்துல நம்ம நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல என் ஒய்ஃப் பார்க்க வந்தாங்க, ஃபேமிலியில் எல்லாரும் பார்க்க வந்தாங்க, குழந்தை கூட்டிட்டு வந்தாங்க. எல்லாருமே நான் பார்த்தேன், எல்லாருமே தெரிஞ்சிச்சு, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. வார்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. வார்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா தான் ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, நீங்க உயிரோட இருக்கிறதே ஏசப்பட சுத்த கிருபை. டாக்டர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான், ஏன் இவ்வளவு லேட் பண்ணீங்க, ஒரு நாள் டிலே ஆயிருந்துச்சு அப்படின்னா அவரை கண்டிப்பா நம்மளால காப்பாற்றி வந்திருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த அப்பெண்டிக்ஸ் ஃபுல்லாவே வெடிச்சு குடல் மொத்தமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா ஆப்ரேஷன் ஒரு 1/2 hourல முடிய வேண்டியது 1.5 hours மேல தாண்டி போயிருச்சு. ஸோ அவங்க அதை எல்லாமே கிளீன் பண்ணி எடுக்க எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு சீரியஸ் ஆயிடுச்சு. என்னோட பிளட்ல எல்லாமே அந்த அப்பெண்டிக்ஸோட செல்ஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு போராட்டம், ஜாண்டிஸ் வேற. ஒரு நாள்ல, அதாவது அடுத்த நாள் நைட்டு நீங்க போயிருவீங்கன்னாங்க. பட் ஒரு 1 வீக்கா நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். மருந்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கும் ஒரு 10-15 பாட்டில் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ட்ரிப்ஸ் போயிட்டே தான் இருக்கும், ஒரு மருந்தா கொடுப்பாங்க. நர்ஸ் வந்துட்டு உள்ள வராங்க அப்படின்னாலே எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிரும், ஐயோ வராங்களே அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வந்து ஒரு தடவை அந்த மருந்து கொடுங்க, எல்லாமே ஹை டோஸ். ஏன்னா ஜாண்டிஸை கம்மி பண்ணணும், ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு, கவுண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா பிளட்ல வந்துட்டு அந்த கிருமி வந்து மிக்ஸ் ஆனதுனால அதை வந்து சரி பண்றதுக்கு அவங்க மருந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டே இருக்காங்க, மருந்து வேலை செய்தா அவங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்றத ஒன்னொன்னா செக் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கர போராட்டமான காரியம். டாக்டர் சொல்றாங்க நீங்க உட்காந்தே இருக்கக்கூடாது, படுத்தே இருக்கக்கூடாது, எழும்பணும், நடக்கணும் அப்படின்ட்டு. பட் என்னால எதுவுமே பண்ண முடியல. என்னால ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட முடியல, ஒரு ஜூஸ் குடிக்க முடியல, எல்லாத்தையுமே வாமிட் பண்ணிட்டே தான் இருந்தேன். எனக்கு எதுவுமே பண்ண பிடிக்கல, யாரையும் பேச பிடிக்கல, யாரையும் பார்க்க பிடிக்கல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா. அதாவது ஓகே இவ்வளவுதான் லைஃப், நம்ம லைஃப் என்னமோ நினைச்சு வச்சிருந்தோம். பட் ஒரு எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல ஒரு அப்படியே என்னோட லைஃபே திருப்பி போட்டுருச்சு. நம்ம இறந்து போயிருவோமோ அப்படின்ற அளவுக்கு
நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுல எனக்கு அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சனால என்னன்னு தெரியல, விக்கல் வர ஆரம்பிக்கும். விக்கல் வந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு யூரின் பேக் போட்டிருந்தாங்க. அப்புறமா சைட்ல அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் வெளியில வர்றதுக்காக ஒரு டியூப் வயத்துல ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டு வெளியில விட்டுருந்தாங்க. ஸோ அதுல இருந்து எனக்கு பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். இருமும் போது, அந்த விக்கல் எடுக்கும் போதெல்லாம் விக்கல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நைட் ஆனா தூங்க முடியாது. ஏன்னா அதே பெட்ல தான் இருப்பேன். என்னால வெளி உலகத்தை பார்க்க முடியல 1 வீக்கா. ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். என்னை வெளியில விடுங்க, எனக்கு போதும், என்னை யாராவது காப்பாத்துங்க, இல்ல அப்படின்னா என்ன தூங்க வைங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு மாதிரி மைண்ட் செட்ல தான் நான் இருப்பேன். இன்னும் ரொம்ப நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேபி கேட்கறவங்களுக்கு அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். சாப்பாட்டுக்காக ரொம்ப ஏங்கினேன் அந்த டைம்ல. சாப்பாடு ஏங்கினேன் அப்படின்னா எனக்கு பசிக்கும், பட் சாப்பிட்டா வாந்தி எடுத்துரும். அதனால ஒரு வாய் சாப்பாடு கிடைக்காதா, நான் சாப்பிட முடிகிற நிலைமைக்கு நான் வந்துட மாட்டேன்னா, யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சாப்பாடு பொருள் சொன்னாங்கன்னா ரொம்ப கிரேவிங்கா இருக்கும். சரி அது கிடைச்சா நல்லா இருக்கும்ல, சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. நான் எப்படி ஆயிட்டேன் அப்படின்னா, சரி ஒரு வாய் தண்ணி குடிச்சா நல்லா இருக்குமே, ஏன்னா தண்ணி குடிக்க கூடாதுன்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. எதுவுமே நல்லா சாப்பிட முடியல, எதுவுமே என்னால எடுத்துக்க முடியல. என்னுடைய உடம்பு என்கிட்டே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேயோ இருக்கேன். நான் எங்கேயோ இருக்கேன், என்னுடைய உடம்பு எங்கேயோ இருக்கு. என்னால எதையுமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருந்தேன். ஸோ நாள் ஆக 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 என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு என்ன நாள், என்ன டைம் எதுவுமே தெரியாது. தூங்குவேன், பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு எழுந்த மாதிரி இருக்கும். பார்த்தா அந்த நாளே முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தூங்கிடுவேன். ஏன்னா அவ்வளோ ஹை டோஸ் போயிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு டோல மாத்திரை போட்டேன் அப்படின்னாலே ஒரு நாள் ஃபுல்லா தூங்கிடுவேன். அந்த அளவுக்கு என்னோட வீக் பாடி. மாத்திரை மெடிசன்லாம் எனக்கு ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு உடம்புக்கு இவ்வளவு ஹெவியான டோஸ் போயிட்டு இருக்கும்போது என்னால எதுவுமே டாலரேட் பண்ண முடியல. இதுல டாக்டர்ஸ் வேற நீங்க படுத்தே இருக்கக்கூடாது, எலுமே நடக்கணும், அப்பதான் நாங்க உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப சோர்வா இருந்தேன். ஓகே இப்படியே போயிட்டு இருந்தது. ஓகே இப்படிதான் போல, இப்படிதான் நம்ம இனிமேல் இருக்கணும் போல, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது போல. ஏன்னா என்னோட ட்ரீம் எல்லாமே பெருசா மாறணும், பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்றத என்னோட ட்ரீம். பட் எதுவுமே நமக்கு கிடையாது. நமக்கு இந்த லைஃப் கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம் தான். இவ்வளவுதான் நம்மளுடைய லைஃப் அப்படின்னு நினைச்சுதான் நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ஸோ இந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆக்சிஜன் லெவலும் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு எனக்கு ஆக்சிஜன் பிராக்டிஸ், மூச்சு விடுறதுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாங்க, சளியை வெளியில எடுக்க பிராக்டிஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிசியோ டைப் ஆஃப் திங்ஸும் எனக்கு சுத்தி நிறைய நடந்துட்டு இருந்தது. விச் இஸ் என்னால டாலரேட் பண்ண முடியல. ஏன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ண இடம், அப்புறமா அந்த முதுகு தண்டு படுத்திருக்கனால வலிங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது எந்த மாதிரி கொடுமையா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம நினைப்போம் ஹாஸ்பிட்டல் தானே, ஜாலியா ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு அவங்க தரதை சாப்பிட்டுக்கிட்டு டிவியை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றது. பட் எனக்கு இது ரொம்ப மென்டல் ப்ரெஷரா இருந்துச்சு. எப்படின்னா, இப்ப எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னா நான் எழும்பி என்னால போக முடியாது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தேன். வெக்கத்தை விட்டு சொல்லணும் அப்படின்னா எனக்கு டயப்பர் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதுலதான் நான் போகணும், அதுலதான் நான் எல்லாமே பண்ணணும். என்னால எலும்பி நடக்க கூட முடியல. ஸோ இப்படி பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு விஷன் பார்த்தேன். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு இடத்துல இருக்கேன். இடத்துல இருந்தப்ப ஒரு பெரிய மிருகம் பயங்கர பெருசா இருந்துச்சு. ஸோ அதை என்னை அழிக்க வருது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன கம்பு எடுத்து நான் அந்த மிருகத்தை அடிக்கிறேன். அது உடஞ்சி விழுந்துருது. ஸோ இந்த விஷயம் தான் நான் பார்த்தேன். விச் இஸ் ரொம்ப சின்னது, ரொம்ப நார்மல், ஒரு ஃபேண்டசியா இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் எழும்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா அன்னில இருந்து எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு தெம்பு, நம்மளால முடியும், நம்மளால பண்ண முடியும், நம்மளால மீண்டு வர முடியும் அப்படின்றது. ஸோ இந்த விஷனுக்கும் நான் அப்படி யோசிச்சதுக்கும் என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, இந்த 1 வீக்கா எங்க சர்ச் பாஸ்டரா இருக்கட்டும், என் ஃபேமிலியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், என்னோட ஒய்ஃபா இருக்கட்டும், என்னை சுத்தி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லை, உங்களால முடியும், உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு ப்ரேயரும் நான் ப்ரேயர் பண்ணவே இல்லை. நான் ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போது அந்த வழியில அந்த ஏப்ரல் 18ஆம் தேதி நான் அன்னைக்கு போய் அங்க உட்காரும் போது அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் பார்த்த ஒரு வேர்டு என்ன அப்படின்னா, விக்டரி இன் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதை தான் நான் பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ அதே தான் நான் என் மைண்டுக்குள்ள வச்சிருந்தேன். ஓகே, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அதுதான் நான் மைண்ட்ல வச்சிருந்தேன். அதுதான் நமக்கு வழியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நம்பிட்டு இருந்தேன். ஸோ இதே நேரத்தில் இந்த பிரேயர், இந்த வசனங்க, இது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்க எனக்குள்ளாக ஒரு புதிய பலன் வந்துட்டே இருந்தது. அந்த விஷனையும் நான் பார்த்தேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த விஷனை பார்த்த அன்னைக்கு எனக்குள்ள ஒரு புதிய ஒரு உற்சாகம். இல்ல என்னால முடியும்னு சொல்லி ட்ரிப்ஸ் எடுக்க சொன்னேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ல இருந்து நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு அங்க வெளியில வராண்டல போய் உட்கார்ந்துட்டு மூச்சு விட ஆரம்பிச்சேன். வாக்கிங் போக ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு எடுத்துக்க ஆரம்பிச்சேன். ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அப்பவும் கஷ்டமா தான் இருந்தது, அப்பவும் இதாதான் இருந்தது. ஆனா ஏசப்பா என் கூட இருந்தாங்க. அதை நான் உணர்ந்தேன். எனக்கு பலப்படுத்தினாங்க, என்னை எடுத்து நிறுத்தினாங்க. உன்னால முடியும், நீ பண்ணுன்னு ஏசப்பா எனக்குள்ள என்கரேஜ் பண்ணாங்க.
எல்லாருமே நீங்க சாட்சி கேட்கும்போது ஓகே அவங்க ப்ரேயர் பண்ணாங்க, அது நடந்துருச்சு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை மாறிடுச்சு, ஹாப்பி எண்டிங் அப்படின்னா. பட் அது வந்து உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா இயேசுப்பா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க என்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னா, உன்னால முடியும், நீ பண்ணுன்னு என்ன பண்ண வச்சாங்க. அது வரைக்கும் எனக்குள்ள அந்த பலன் இல்லை, அந்த நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த பலனையும் அந்த நம்பிக்கையும் இயேசுப்பா எனக்கு தந்தாங்க. என்னால அது வந்து என்னை எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, நான் அன்னைக்கு காலையிலேயே நான் வந்து நர்ஸுங்கள்கிட்ட கேட்க சொன்னது என்னன்னா, நான் ஸ்டெப்ஸ் வந்து ஏறி இறங்கி பார்க்கலாமா, என்னால முடியும், நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு கேட்டேன். ஆனா நர்ஸுங்க அண்ட் டாக்டர்ஸ் தான் வேண்டாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க, இன்னைக்கு தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு உற்சாகம், ஓகே என்னால பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அந்த கனவு பார்த்து ஒரு 2 நாளில் டாக்டர்ஸ் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பெர்ஃபெக்டா இருக்கீங்க, ஆக்சிஜன் லெவல் மற்ற எல்லா லெவலுமே பெர்ஃபெக்டா இருக்கு, நீங்க தாராளமா வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போய் இந்த மெடிசனை மட்டும் கண்டினியூ பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. நாங்க யாருமே நம்பல இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், இவ்வளவு சீக்கிரத்துல நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்றது. நான் காலையில வரும்போது, அதாவது அந்த 18ஆம் தேதி காலையில வரும்போது ரொம்பவே பயந்து போய் ரொம்பவே நொறுங்கி போய் தான் வந்தேன். பட் அன்னைக்கு நான் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது எல்லாருமே என்கிட்ட சொன்னது, ஆபரேஷன் நடந்துருச்சு, பயப்படாத, அப்படியே உடஞ்சு உட்கார்ந்துடாத அப்படின்னு. ஆனா அன்னைக்கு அந்த இடத்துல இருந்து நான் வெளியில வரும்போது ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். இனிமேல் நம்ம லைஃப் ஏசப்பா இருக்காங்க, ஏசப்பா பார்த்துப்பாங்க, ஏன்னா ஜீவனையும் கொடுத்தது அவங்க தான், இனிமேல் என்ன வரப்போகுது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் வெளியில வந்தேன். இந்த நேரத்துல எப்படின்னா, என்னுடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கும் இதெல்லாம் புதுசுதான். குழந்தைய கையில வச்சுட்டு ஃபீட் பண்ணிக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு, ஏன்னா அந்த டைம்ல எனக்கு யார்கிட்டையும் பேச பிடிக்கல, ஒய்ஃப் அவங்க என்ன சொல்றது, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியல. ஏன்னா எல்லாருமே என்னால கஷ்டப்பட்டு இருக்காங்க, என்னை சுத்தி எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க, என் ஒய்ஃபோட ஃபேமிலியில இருக்கிறவங்க, என் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே என்னை சுத்தி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது என்னால டாலரேட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தேன். அந்த மாதிரிப்பட்ட நிலைமையில எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமா டைம்ல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அது இயேசுவோட சுத்த கிருபை தான். அப்படியே ஒரு வாரம் போச்சு, வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஏன்னா எல்லாமே புதுசா இருந்தது. ஒரு வாரம் அந்த இடத்துல இருந்துட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து படுக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணேன், ஒய்ஃப் சமைச்சு கொடுத்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடை வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சேன். எல்லாமே எனக்கு வந்து பக்காவா என் உடம்பு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா இந்த வயத்துல இருந்த டியூபையும் எடுத்துட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து இனிமேல் நீங்க மெடிசன் போட வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிருச்சு, இந்த வயத்துல இருக்கிற புண்ணு மட்டும் கொஞ்சம் டைம்ல கிளியர் ஆயிரும்னாங்க. அவங்க சொன்ன டைமை விட ரொம்பவே சீக்கிரத்துல ஆறிடுச்சு. நான் வந்து கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், நடக்கிறேன், குழந்தைய தூக்குறேன், எல்லாமே நான் வந்து இப்ப நார்மல் ஆயிட்டேன். ஸோ இந்த பயங்கரமான ஜேர்னில இருந்து நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான். கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க மாட்டிட்டு இருப்பீங்க. நீங்க வந்து ஐயோ என்னால இதை வந்து பொறுத்துக்க முடியலையே, என்னால இதை தாங்க முடியலையே, தாண்ட முடியலையே நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த இடத்துல உங்க கண்கள் கட்டப்பட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, நானுமே அந்த இடத்துல நான் தனியா போராடுறேன், தனியா கஷ்டப்படுறேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குன்றதை தான் நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தேன். ஆனா என் கண்ணு கட்டப்பட்டு இருந்துச்சு. அந்த விஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன், இல்ல நான் அழும்போது நான் தனியா அழல, ஏசப்பாவும் என் கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்காங்க. நான் வலியை தாங்கும் போது நான் தனியா தாங்கல, ஏசப்பாவும் என் கூட இருக்காங்க, ஏசப்பா என் கரத்தை பிடிச்சிருக்காங்க, என்னை பிடிச்சி நடத்துறாங்க, நான் நடக்க ட்ரை பண்ணும்போது என் கையை பிடிச்சிக்கிட்டாங்க, நான் எனக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த வலியை பல்ல கடிச்சிட்டு தாங்கும் போது ஏசப்பா என் தலையை தடவி கொடுத்தாங்க அப்படின்றத நான் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க, வலியில இருக்கீங்க, ஒரு வேதனையில இருக்கீங்க, கடன் பிரச்சனையில இருக்கீங்க, ஒரு போராட்டத்துல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க யோசிக்க வேண்டிய விதம் எப்படின்னா, இதுல நான் தனியா இல்ல, ஏசப்பா என் கூட இருக்காங்க, இந்த உலகத்தையே படைச்சவர் என் கூட இருக்காரு, அப்புறம் என்ன எனக்கு வேணும், இதை என்னால தாண்ட முடியும், என்னால இதை வந்து பிரேக் பண்ணிட்டு என்னால ஒரு புதிய வாழ்க்கையை என்னால வாழ முடியும், ஏசப்பா என் கூட இருக்காங்க அப்படின்றத நீங்க நம்பி ஏசப்பா உங்களுக்கு தர பலன்ல நீங்க உழைக்க ஆரம்பிக்கணும். நீங்க இன்னும் புஷ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நீங்க அதுல இருந்து உழைக்கும் போதுதான் ஏசப்பாவால் ஆசீர்வதிக்க முடியும். நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க, ஏசப்பா வந்து மேஜிக் பண்றவர் கிடையாது, அவர் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்றவர், அவர் நமக்கு பலன் தருவார். ஸோ அப்படி அவர் தந்த பலன்ல தான் இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறதும், உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறதும். ஸோ அன்னைக்கு நடந்த காரியத்தினால இன்னைக்கு வரைக்குமே நான் அப்படியே தெளிவா இருக்கேன், நான் அப்படி இருக்கேன்னா இல்லை, நான் இப்போ வரைக்குமே உடஞ்சிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்குமே நான் சில காரியங்கள் ஐயோ நமக்கு நடக்கலேன்னு எனக்குள்ள ஒரு அவிசுவாசம் வரதான் செய்யுது. ஆனாலுமே ஏசப்பா வசனங்கள் மூலமா, ஏசப்பா வந்துட்டு மற்ற ஊழியக்காரங்க மூலமா என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க, என் கூட
அவங்க வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணி இன்னும் என்னை வந்து புஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் சொல்ல வர விஷயம், எதுலையுமே சோர்ந்து போயிடாதீங்க. உங்களால முடிஞ்ச பலன்ல ஓடுங்க, மிச்சத்தை ஏசப்பா பார்த்துப்பாங்க. ஏன்னா ஏசப்பா அவங்க கூட இருக்காங்க. ஸோ இந்த டெஸ்டிமனி நீங்க இவ்வளவு நேரம் கேட்டதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இந்த நேரத்துல எனக்கு ஜீவனை கொடுத்த ஏசப்பாக்கு கோடி ஸ்தோத்திரம். அதே மாதிரி எனக்காக ப்ரேயர் பண்ண என்னுடைய பாஸ்டர்ஸ், என்னுடைய ஃபேமிலி எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கல்யாணம் ஆகும்போது என்னுடைய இன்பத்திலையும் துன்பத்திலையும் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்த என்னுடைய ஒய்ஃப் அந்த தருணத்திலையும் என் கூட இருந்தாங்க, என் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. நான் இருக்கேன், பயப்படாத, பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான பணமாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில் ஒரு டைமும் மருந்து வாங்க போகிறது வர்றது, அங்கே இருந்து ஃபீட் பண்ணுறது, ஒரு ஃபீட் பண்ணுற மதருக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது, அது எல்லாத்தையுமே எனக்காக டாலரேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை கொடுத்த ஏசப்பாக்கும் கோடி ஸ்தோத்திரம். ஸோ இதுதான் என்னுடைய டெஸ்டிமனி. ஜீசஸ் லவ்ஸ் யூ.